بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما لنا ألا نقاتل في سبيل الله وقد أخرجنا من ديارنا وأبنائنا فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم والله عليم بالظالمين. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை தெளிவுகளை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் 242 ஆயத்துகளை கடந்து 243வது ஆயத்தை நாம் எட்டியிருக்கிறோம். 243 252 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களைத்தான் நாம் இதிலே பார்க்க போகிறோம். பாடங்களுடைய வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இது 363வது பாடம், 363. அதாவது 363வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கும் சென்ற பாடத்திற்கும் ஒரே இணைப்பு தான். ஏனென்றால் ஆயத்துகள் ஒரே ஆயத்தாக அலம் சர என்று ஆரம்பித்து அந்த தொடர் ஆயத்தாக வருவதால் நாம் இதற்கும் அந்த தலைப்பை ஒட்டியே கொடுத்திருக்கிறோம். அதாவது வீரரை போல் நடிக்கும் கோழைகள் என்ற தலைப்பிலே பார்ட் 2 என்பதாக நாம் கொடுத்திருக்கிறோம். ஆயத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராஈல மின் பஅதி மூஸா இத் காலூ லிநபிய்யின் லஹும் வஅஸ் லனா மலிகன் நுகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி கால ஹல் அஸைத்தும் இன் குதிப அலைக்குமுல் கிதாலு அல்லா துகாத்திலு காலூ வமா லனா அல்லா நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹி وقد أخرجنا من ديارنا وأبنائنا فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم والله عليم بالظالمين என்ற ஆயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். எனவே அதன் தொடர் ஆயத்தாக இருப்பதால் தலைப்பும் நாம் அதனுடைய 2வது பகுதி என்பதாக கொடுத்திருக்கிறோம். இதில் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதிலே அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றது என்ன, அதே மாதிரி தான். முன்னாடி கடன் கொடுக்க சொன்னா உங்களுக்காக என்ன அல்லாஹுக்காக கொடுங்க என்று சொன்ன அல்லாஹு தாலா, இவர்கள் போர் நாங்கள் ரெடி, போருக்காக செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போர் கடமையானதற்கு பின்பாக பின்வாங்குகிறார்கள், புறமுதுகு காட்டி ஓடுகிறார் என்ற விஷயத்தை அல்லாஹ் தெளிவாக விளக்கி சொல்கிறான். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம், அதன் விளக்கங்களை காண்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராஈல மின் பஅதி மூஸா. அலம் தர, நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, இலல் மலஇ அவர்கள் தலைவரின் பக்கம், மின் பனி இஸ்ராயில் பனி இஸ்ரேலிலிருந்து அவருடைய பனி இஸ்ரேலுடைய தலைவர்கள் விஐபிஸ் அவர்களின் பக்கம் பார்க்கவில்லையா, மின் பஅதி மூஸா மூஸா அலைஹிஸ்ஸலாம் சென்றதற்கு பிறகு அவர்களுடைய நிலை அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கவில்லையா. அதாவது அலம் யசில் ஹபருல் கௌமி இலைக், நபி அவர்களே உங்களுக்கு செய்தி வரவில்லையா, உங்கள் வரைக்கும் செய்தி எத்தவில்லையா, ஒரு கூட்டத்தார்களுடைய இலைக்க, அதாவது இலை கவுமுங்கிறது பனு இஸ்ரேல் வீரர்கள், அதாவது அந்த கவுமுடைய செய்தி உங்களுக்கு அடையவில்லையா என்பதாக கேட்குறான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அல்லாஹூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அலம் தரா என்று கேட்டால் நபி கண்ணால பார்க்கறதுக்கு சொல்றது இல்லை, மாறாக அது கண்ணால பார்க்கவும் முடியாது, மாறாக உள்ளத்தில் நினைக்கிறது, அதை நினைச்சு ஆச்சரியப்படுறது, கேட்கக்கூடியவங்களுடைய விஷயத்துக்கு அது காதில் அந்த விஷயத்தை போட்டு வைக்கிறது தான். வஹுவ தஅஜீபுன், இவ்வாறு அல்லாஹ் தஆலா கேட்பது ஒரு ஆச்சரியத்தின் அடிப்படையில். ஏற்கனவே சொல்லியிருந்தவங்க ஊரை விட்டு வெளியே போறாங்களே அவங்கள பார்க்கலையா, இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா, இப்படி ஒரு ஆச்சரியமான கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா, அதே போல இங்கே இப்படி ஒரு தலைவர்களை பார்த்திருக்கிறீர்களா, இந்த மாதிரி தலைவர்களை நீங்கள் பார்த்துள்ளீர்களா, ஆச்சரியப்பட்டு கேட்கறான். இது மாதிரி செயல் செய்யக்கூடிய தலைவர்களை பார்த்திருக்கிறீர்களா. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்ல போறான்.
தஷ்வீகுல் இஸ்லாமியா, இன்னும் அதில் கேட்கக்கூடியவருக்கு ஒரு ஆர்வத்தை, ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். ஷவுக்கை ஏற்படுத்தி ஏதோ சொல்ல போறாங்க என்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். கமா தக்கத்தம, முன்னால் சென்றதை போன்று. வக்கானும் பனி இஸ்ராயில, பனி இஸ்ரவேலர்கள் ஆகியிருந்தார்கள். பாத வஃபாத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலை இஸ்லாமுடைய வஃபாத்திற்கு பிறகு, மூசா அலை இஸ்லாமுடைய வஃபாத்திற்கு பிறகு பனி இஸ்ரவேலுடைய நிலை. இது காலூலி நபியில் லஹும் பாஸ்லனா மலிக்கன். அப்ப அந்த மலிக்கு, அந்த நபி யாரு? அந்த நபி யாரு? இது காலு, அவர்கள் சொன்னார்கள், நீ நபியில் லஹும், அவர்களுக்குரிய அந்த நபிக்கு, அவர்களின் பக்கம் அனுப்பப்பட்ட அந்த நபிக்கு சொன்னார்கள், இபாஸ்லனா மலிக்கன், எங்களுக்கு ஒரு அரசரை நியமியுங்கள், எங்களுக்காக ஒரு அரசரை கொண்டு வாங்க. நுகாத்திலு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் செய்வதற்காக வேண்டி எங்களுக்கு ஒரு அரசை ஏற்படுத்துங்கள். அதாவது ஹீன காலு, அவர்கள் சொன்னபோது, நபியிஹும், அவருடைய நபிக்கு சொன்னபோது, ஷம்ஊன், அந்த நபி பேர்னது ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு சொன்ன பொழுது, ஒஹுமின் நஸ்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை நஸ்லிலிருந்து வந்தவர்கள். இப்போ ஷம்ஊன் என்ற நபிக்கு இந்த பனு இஸ்ரவேலுடைய தலைவர்கள் சொன்ன பொழுது என்ன சொன்னார்கள் என்று பார்ப்பதற்கு முன்னால், ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் பார்த்து விட்டு செல்வோம். பாருங்கள். மின் நஸ்லி ஹாரூன், ஹாரூன் அலை இஸ்லாமுடைய அந்த வம்சா வழியில் வந்தவர்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதாவது இங்கு ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம், ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம், ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபியாக இருக்கிறார்கள். ஷம்ஊன் என்றும் ஷம்ஈல் என்பதும் ஷம் வீல் என்பதாகவும் அவர்களுக்கு பெயர் சொல்லப்படும். ஷம் வீல், ஷீன் மீம் வாவ் யாலாம். இவங்க யாரு அப்படின்னா, வஹப் இப்னு முனப்பி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, ஷம்வீல் இப்னு பாலி இப்னு அல்கமத் இப்னு பர்ஹாம் இப்னு யஹூ இப்னு நஹூ இப்னு சூஃப் இப்னு அல்கமத் இப்னு மாஹிஸ் இப்னு அமூஸ் இப்னு இஸ்ரியா இப்னு சஃப்னியத் இப்னு அல்கமத் இப்னு அபி யாசிஃப் இப்னு காரூன் இப்னு யஸ்ஹர் இப்னு காஹத் இப்னு லாவி இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் ஹலீலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம். அப்ப இவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பரம்பரையில போய் சேர்றாங்க. யாக்கூப் அலி இஸ்லாம் மூலமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வழித்தோன்றர்கள் தான் ஹஜ்ரத் ஷம்ஊன் அலி ஷம்ஈல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இவருடைய வருகை பற்றி பேசும்போது, பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலை இஸ்லாம் போனதுக்கு பிறகு ஓரளவு இஸ்திகாமத்தில் மூசா அலை இஸ்லாமுடைய உழைப்பு, மெஹ்னத், அவருடைய முயற்சி அந்த கூட்டத்தை ஒரு நல்ல ஒரு தரமான இஸ்திகாமத்தான நிலைக்கு கொண்டு வந்து பல காலங்கள் அப்படியே கழித்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு அவர்கள் மேல அவங்களுக்கு சில விதமான கோளாறுகள், அதாவது அவங்களுடைய நிலைகள் மாறுது. சிலைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு மத்தியில் சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த நபியும் வரவும் இல்லை. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய எந்த நபியும் வரல. அவர்களுடைய தௌராத்தின் மீது நிலைநிறுத்தக்கூடிய எந்த ஒரு நபியும் வரல. இப்படியே போய்கொண்டே இருக்குது. பாவங்கள் அதிகரித்து கொண்டு இருக்குது. சிலை வணக்கங்கள் பெருத்து கொண்டிருக்கிறது. நபியும் அவர்களுக்கு மத்தியில் இல்லாத நிலையில அல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஒரு கூட்டத்தை சாட்டுகின்றான். அவர்கள் மீது ஒரு கூட்டத்தை சாட்டி அந்த கூட்டத்தார்கள் வந்து இவர்களோட சண்டை செய்யறாங்க. பெரும் சண்டை நடந்து இவர்களில் உள்ளவர்களை எல்லாம் கொல்றாங்க. அதிகமான பேரை கொல்றார்கள், கொன்று விட்டார்கள். சிலரை, அதிகமான நபரை கைதியாக பிடித்து விட்டார்கள். அப்போ அவர்களிடமிருந்து அதிகமான ஊர்களையும் கைப்பற்றி விட்டார்கள். அதோட நிறுத்தலை, இப்படியே சண்டை போட்டு 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 அவங்கள முழுமையா மிகச்சுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்த அந்த தௌராத், தாபூத் வேதத்தையும் பழங்காலத்திலிருந்து வந்தது, அவங்களுக்கு வாரிசாக கொடுக்கப்பட்ட விஷயம், அதாவது அவங்களுடைய முன்னோர்கள்ட்ட வந்து கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்காக வந்தது. அப்போ அதையும் என்ன செய்யறாங்க, அதையும் என்ன செய்ய பிடிங்கிறாங்க. கடைசியா ஒன்றுமே இல்லாமல் இவங்களுக்கு ஆக்கிறாங்க. அப்போ தௌராத்தையும் எடுத்துடுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. குரான மாதிரி தௌராத்துடைய அந்த மாஜிசா கிடையாது. அதாவது தௌராத் வேதத்தை மனனம் செய்தவர்கள் ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருந்தாங்களே ஒழிய எல்லாரும் மனனம் செய்யலை. அப்போ நுபுவத்தும் துண்டிச்சிருச்சு. அவங்க மத்தியில் ஒரு நிராசை, ஒரு விருட்சி அதிகமாயிடுச்சு. அப்போ அவங்கள எந்த விதமான நபர்களும் மிஞ்சலை. ஒரு பெண்மணி மட்டும் மிஞ்சினாங்க.
அந்த பெண்மணி கர்ப்பஸ்திரியான ஒரு பெண்மணி, அவருடைய கணவன் மூலம் குழந்தை உண்டான ஒரு பெண்மணி. அப்போ அந்த கணவனை செஞ்சாங்க, அவங்க கொண்டுட்டாங்க. அப்போ இந்த பெண்மணியை பனு இஸ்ரவேலர்கள் நைஸாக நினைச்சாங்க, ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்கள ஒரு வீட்டில் வச்சு அவங்கள பாதுகாத்தாங்க. ஏன்னா அல்லாஹு தாலா இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நபியை நமக்கு அனுப்பக்கூடும் என்பதாக அந்த குழந்தையை பாதுகாத்து வந்தார்கள். இவ்வாறே பாதுகாத்து வந்து அந்த அல்லாஹ்ட்ட அந்த பெண்மணி துவா செய்து கொண்டும், யா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு சிறுவனை எங்களுக்கு தருவாயாக என்ன என்பதாக சொல்லிக்கொண்டே துவா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு தாலா அவருக்கு அந்த பெண்மணிக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். அப்போ அந்த குழந்தைக்கு அவங்க பேர் ஷம் வீல் என்பதாக வச்சாங்க. ஷம் வீல் என்றால் சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டு விட்டான். ஏன்னா இந்த பெண்மணியுடைய அழைப்பை, இதனுடைய அழுகுரலை, இதனுடைய அல்லாஹ்விடம் மன்றாடுதலை அல்லாஹு தலா கேட்டுவிட்டார். ஷம் வீல் என்பதாக பேர் சுட்டிவிட்டார். ஷம் வீல் அதாவது சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டு விட்டான் என்பதாக. அப்போ ஒரு சிலர் ஷம்ஊன் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ இருவிதமான பேர்களும் சில ஷம்வீல் என்பதாகவும் ஷம்ஊன் என்பதாகும். அப்போ இந்த இடத்துல அப்போ அந்த சிறுவர் அப்படியே நினைச்சாங்க, வாலிபராக வராங்க, அப்படி வாலிபராக அழகான முறையில் அவங்க வளர்க்கப்படுறாங்க. அப்போ அவங்க நபிமார்களுடைய அந்த வயதுடைய நிலையை எட்டியவுடன் அல்லாஹத்தில் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறான், வகி அனுப்புகிறான், தாவத்தை கொண்டு ஏவுறான், அல்லாஹ்வுடைய தௌஹீதை பற்றி பேச சொல்லி கட்டளை இடுகிறான். பனி இஸ்ரவேல் அவங்க அழைக்கிறாங்க, பனி இஸ்ரவேலை கூப்பிட்டு என்ன செய்றாங்க, அவங்கள அழைச்சி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. இப்போ அவர் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு ஒரு அரசனை கொடுங்க, நாங்கள் என்ன செய்யணும், எதிரிகளோட சண்டை போடணும் என்பதாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதில் அவசரப்படவும் செய்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நான் கொண்டு வந்துடுவேன் ஒரு அரசனை உங்களுக்கு உறுதுணையாக, எதிரிகளை எதிர்த்து சண்டையிடுவதற்காக நான் கொண்டு வந்து விடுவேன். ஆனால் நீங்கள் அதுக்கு பிறகு மாறு செய்தீங்கன்னா சரி வராது என்பதாக சொல்லும்போது, நாங்கள் எப்படி அதை மாறு செய்வோம், எங்களுக்கு இது தேவையா இருக்குது. ஏனென்றால் நாங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டோம், எங்கள் குழந்தைகளும் வெளியேற்றப்பட்டார்கள், அதனால் நாங்கள் சண்டை செய்தே ஆக வேண்டும் என்பதாக உறுதியாக நின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவ்வாறு இறங்கினதுக்கு பிறகு அவங்க அப்படியே பின்வாங்கி விட்டார் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ ஷம்பீல் அல்லது ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம், இதன் மூலம் வந்தவங்க. ஷம்பீல்னா அல்லாஹ் கேட்டு விட்டான். அதே மாதிரி ஐகிம் லனா அமீரன், அப்போ அவங்க கேட்குறாங்க அந்த நபிட்ட, ஷமூல் அலி இஸ்லாட்ட அல்லது ஷமீல் அலி இஸ்லாட்ட கேட்குறாங்க, அக்கிம் லனா அமீரன், எங்களுக்கு ஒரு அமீரை நியமித்துக் கொடுங்கள். வஜாலு காயிதன் லனா, எங்களுக்கு அவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். நொகாத்தில மாஹுல் ஆதா ஃபி சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையிலே எதிரிகளோடு அவருடன் சேர்ந்து, யாரு இந்த வரக்கூடிய நபியுடன், இந்த அரசனுடன் சேர்ந்து நாங்கள் என்ன செய்வோம், எதிரிகளுடன் நாங்கள் போரிட வேண்டும். கால, அப்போ அந்த நபி சொல்றாங்க, அல்ல அசைத்தும் இன் குத்திப அலைக்கும் அல் கிதாலு அல்லா துகாத்திலு, அல்ல அசைத்தும் நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள் என்றால், உங்கள் மீது போர் செய்வது கடமையாக்கப்பட்டு நீங்கள் போர் செய்யாமல் மாறு செய்து விட்டீர்கள் என்றால் என்பதாக அந்த அரசர் அந்த நபி கேட்கும் பொழுது, கால லஹும் நபியும், அப்போ அந்த நபி என்ன சொல்றாங்க இவங்கள்ட்ட, கால ஹல் அசைத்தும் இன் குத்திப அலைக்கும் அல் கிதாலு அல்லா துகாத்திலுங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அக்ஷா, நான் பயப்படுகிறேன், யுஃப்ரலா அலைக்குமுல் கித்தால், போர் செய்வது போரிடுவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு, சும்மலா துகாத்திலோ அதுவுக்கும், பிறகு நீங்க உங்களுடைய எதிரிகளோடு சண்டை போடாமல், ஒத்தஜிபுனு அல் லிகாயிஹி, அப்போ அந்த எதிரிகளை சந்திப்பதை விட்டு நீங்கள் கோலையாகி விட்டீர்கள் என்றால், சண்டை போட போறோம்னு சொல்லி என்ன செய்யுங்க, கூப்பிடுறீங்க, எங்களுக்கு ஒரு அரசனை அனுப்பு, நாங்கள் சண்டை போட போறோம் என்பதாக சொல்றீங்க. அப்போ நான் அல்லாட்ட கேட்டு உங்களுக்கு ஒரு அரசனை வாங்கி தந்துடுவேன். தந்ததுக்கு பிறகு நீங்கள் மாறு செய்தீர்கள் என்றால், சண்டை போடாம நீங்கள் மாறு செய்தீர்கள் என்றால் என்பதாக அந்த நபியானவர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, சமுதாயத்தை கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது இவங்க என்ன செய்றாங்க, இல்லை இல்லை நாங்கள் பின்வாங்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஜபுன எஜுபுனு என்பதாக சொல்லுவாங்க, தஜுபுனு, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, தஜுபுனு அன் லிகாயிஹி, எதிரியை சந்திப்பதை விட்டும் நீங்கள் கொலையாகிவிட்டால் நாங்கள் என்ன செய்யறது. காலு, அவங்க சொல்றாங்க, வமாலனா அல்லா நுகாத்துல ஃபீ சபீலில்லா, அல்லாவுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது. பக்கது உஹ்ரிஜ்னா மின் தியாரினா அபுனாயினா, நாங்களோ எங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியாக்கப்பட்டோம், அபுனாயினா, இனி எங்களுடைய குழந்தைகளும் வெளியாக்கப்பட்டார்கள். அதாவது ஐயோ சபபில்லனா ஃபி அல்லா
துக்காத்தில அல்லாஹ் நுக்காத்தில் அதுவனா, எங்களுக்கு என்ன காரணம் இருக்கிறது? அல்லாஹ் நுக்காத்தில் அதுவனா, எங்கள் விரோதிகளோடு நாங்கள் சண்டை செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது சண்டை விடுறதுக்கு? பக்கத்து அஹதத் மின்னா அல் பிலாத, அப்ப எங்களிடமிருந்து அவர்கள் பறித்து விட்டார்கள் இதை ஊர்களை. வசுபியத் பின்னா எங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. அல் பிலாது ஊர்கள் எல்லாம் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. வசுபியத் அல் அவுலாத் எங்கள் குழந்தைகள் எல்லாம் கைதிகளாக பிடிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த நிலையில் நாங்கள் எவ்வாறு அவர்களோடு சண்டை செய்யாமல் இருப்போம்? கால தாலா பயானன், அப்போ அல்லாஹு தாலா விளக்கமாக சொல்கிறான். லிமா இன்தவத் அலைஹி நுஃபூசுஹும் மினல் ஹலஇ வல் ஜுபுனி, அப்போ அவருடைய நப்சுகள் அவருடைய உள்ளங்கள் எதன் மீது சுருண்டு விட்டதோ, இந்த வத்னா எதன் மீது அப்படி சுருண்டுடுச்சு, அதிலே அதுவே போதும் என்று சுருண்டு விட்டதோ. உதாரணமாக மினல் ஹலஇ நடுக்கத்திலிருந்தும், வல் ஜுபுனி கோழைத்தனத்திலிருந்தும் அவருடைய உள்ளங்கள் எதன் மீது சுருண்டு விட்டதோ, ஜுபுனிலிருந்தும் அதேபோல் அதேபோல் அந்த நடுக்கத்திலிருந்தும் எந்த ஒரு விஷயம் அவங்களுடைய நப்சோலத்து எதன் மீது அவர்களுடைய விஷயம் சுருண்டு விட்டதோ அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த பத்தினா அதன் மீதே அவங்க உறுதி ஆயிட்டாங்க. இந்த நிமந்தவத் அலைஹி, எதன் மீது அவருடைய விஷயங்கள் எல்லாம் சுருண்டு விட்டதும் இல்லை ஹலஇ நடுக்கம் திருக்கத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் எதிலே அவருடைய உள்ளங்கள் சுருண்டு விட்டதோ, நப்சுகள் சுருண்டு விட்டதோ, அதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபலம்மா குத்திப அலைஹிமுல் கிதாலு, அவர்கள் மீது போர் செய்வது கடமையாக்கப்பட்ட பொழுது தவல்லவ் புறமுதுகு காட்டிவிட்டார்கள், பின்வாங்கி விட்டார்கள். இல்லா கலீலமின்ஹும் அவர்களிலிருந்து மிக குறைவானவர்களை தவிர. அதாவது லம்மா ஃபுரித அலைஹிமுல் கிதாலு, அவர்கள் மீது போராடுவது என்பது கடமையாக்கப்பட்ட பொழுது நக்கில அக்சருஹும் அனில் ஜிஹாதி, அவர்கள் அதிகமான பேர் ஜிஹாதை விட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை விட்டும் பின்வாங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை விட்டும் பின்தங்கி விட்டார்கள். பலம்மா குத்திப அலைஹிமுல் கிதாலு, அவர்கள் மீது சண்டை, அதாவது போர் செய்வது என்பது கடமையாக்கப்பட்ட போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பின்வாங்கிட்டாங்க. பலம்மா குத்திப அலைஹிமுல் கிதாலுன்னா நக்கீல அக்சருஹும் அனில் ஜிஹாதி, ஜிஹாதை விட்டும் பல பேர் செஞ்சாங்க, பின்வாங்கிட்டாங்க. இல்லா ஃபியத்தன் கலீலத்தன், ஒரு கூட்டத்தை தவிர, ஒரு சிறந்த கூட்டத்தை தவிர எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பின்வாங்கிட்டாங்க. இல்லா ஃபியத்துன் கலீலத்துன், ஒரு குறைந்த கூட்டத்தை தவிர. மின்ஹும் சபரு வ சபத்து, அவர்கள் இருந்தால் என்ன செஞ்சாங்க? பொறுமையாகவும் இருந்தார்கள். வ சபத்து உறுதியாகவும் இருந்தார்கள். பஹுமுல்லதீன அப்பரு நஹர மா தாலூத், அவர்கள்தான் தாலூத்துடன் சேர்ந்து, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி அந்த அரசர் தான் தாலூத். தாலூத்துடன் சேர்ந்து நதியை கடந்தவர்கள், நதியை கடந்து சென்றவர்கள். காலல் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, வஹாதா ஷஅனுல் உமம், இது ஒரு உம்மத்துடைய நிலையாக இருக்கிறது. அல் முத்தநஇமத்து, நன்கு அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அனுபவித்து வாழ்ந்த, அல் மாயிலத்து இல தாத்தி, அப்ப அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நன்கு அனுபவித்து வாழ்ந்த ஒரு உம்மத்துடைய நிலையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தை என்ன செய்யுது? நல்லா அனுபவிச்சுட்டு அல்லாஹ்வுக்கு என்னது இல்லாத ஒரு, அது அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு மாறு செய்த ஒரு குற்றமா இருக்குது. அதான் சொல்றாங்க. அப்போ என்ன செய்ய? நல்லா அல்லாஹ்வுடைய நியாமத்தை அனுபவிச்சாங்க. மாயிலத்தில் தாத்தி, இப்போ அனுபவிச்சது ஃபுல்லாக அல்லாஹ்வுடைய நியாமத், நல்லா ராகத்தான என்ன அல் மாயிலத்தில் தாத்தினா, அதாவது ராஹத் நிம்மதி சுகம் என்ன இன்பத்தின் பக்கம் சாய்ந்து நல்ல எனது அனுபவிச்ச அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை அனுபவிச்ச கூட்டத்தினுடைய நிலை விஷயம் இதுவாகத்தான் இருக்கு. தத்த மன்னல் ஹர்ப, போரை ஆதரவித்தது. அவுகாத்தல் அனிஃபத்தி, அதாவது ஆபத்தான காலத்தில், ஆபத்தான நிலை ஏற்படும் பொழுது போரை ஆதரவு வைக்கிறாங்க. சண்டை செய்யணும் என்று ஆதரவு வைக்கிறாங்க. எப்போ ஆபத்து ஏற்படும் பொழுது. அப்போ அனிஃபத்னா, அதாவது ரொம்ப சிக்கலான நேரத்தில், ஒழுங்காக இருக்கும்போது அமைதியாக இருக்கிறாங்க.
உன்ஃபத்துன்னு சொல்லலாம். உன்ஃபத்துனா என்னது? இந்த ஆபத்தான நேரம், இக்கட்டான நேரத்துல அழைக்கிறாங்க. அப்போ தத்தமன்னல் ஹர்ப போரை ஆதரவிக்கிறாங்க. அவுகாத்தல் உன்ஃபத்தி ரோஷம் வரும்போது, அந்த ரோஷம் ஏற்படும் போது போர் செய்யணும்னு வெறி வருது. பைதா ஹதரத்தில் ஹர்பு, போர் ரெடி ஆகிட்டா, போர் செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டால் ஜபுனத் ஒன் காதத் லி தபைஹா. அப்போ ஜபுனத்னா கோலையாகி விடுகிறார்கள். ஒன் காதத் லி தபைஹா, அப்போ அவங்களுடைய இயற்கையின் பக்கம் அப்படியே என்ன செய்றாங்க? போய்விடுகிறார்கள். அவங்களுடைய இயற்கையை கூப்பிடுறதன் பக்கம் அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. ஒன் காதத்னா அதை இழுத்து செல்கிறார்கள். வல்லாஹு அலீமும் பில் ஆலிமீன். இது ஒரு எச்சரிக்கையா இருக்கு. வயீதுல் லஹும் அலா துல்மிஹிம், அவருடைய அநியாயத்தின் மீது அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கிறது. பி தர்கில் ஜிஹாதி, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடுவதன் காரணமாக இஸ்யானன் லி அம்ரிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விடக்கூடிய அந்த அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய தண்டனை பிடி என்பது இறங்கும் என்பதை சொல்றான். அல்லாஹு அலீமும் பில் ஆலிமீன். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தாலா அவருடைய நிலை எந்த அளவுக்கு இருந்தது வெளியில பார்த்தா வீரர்களை போல போர் செய்யணும், சண்டை போடணும்னு சொல்லி, அதாவது தவடால் பண்ணிட்டு எங்களுக்கு நாம் அரசனை அனுப்புங்க, அவங்களோடு சேர்ந்து நாங்கள் போர் செய்கிறோம் என்று கேட்கிறார்கள். ஆனால் போர் கடமையாக்கப்பட்டவுடன் புறமுதுகிட்டு ஓடுகிறார் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான். وعيد لهم على ظلمهم بترك الجهاد عصيانا لأمره تعالى وقال لهم نبيهم, அவர்களுடைய நபி அவர்களுக்கு சொன்னார்கள். அதில் ஷம்ஊன் அல்லது ஷம்ஈல் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு பதில் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத மலிகா, நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களின் பக்கம் தாலூத் என்பவரை அரசராக உங்களுக்கு நியமித்து அனுப்பியிருக்கிறான். அப்ப அவங்க தேடுனாங்க, ஏதாவது ஒரு அரசனை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக சொல்லும்போது அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? தாலூத் என்ற அரசரை அவங்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அனுப்புறான். யஹூதா என்ற அந்த பரம்பரையில வந்து அவங்கள என்ன செய்யறான்? அரசனாக அனுப்பி அல்லாஹால அனுப்புறான். அப்ப இன்னல்லாஹ கது பாசலக்கும் தாலூத் மலிகா ஐ அக்பரஹும் நபியுஹும், அவருடைய நபியை அவர்களுக்கு அறிவித்தார். ஹஸ்ரத் ஷமீல் அலி இஸ்லாம் அவர்கள், ஷமூன் அலி இஸ்லாம் அவர்கள் அறிவித்தாங்க. பி அன்னல்லாஹ தாலா, நிச்சயமாக அல்லாஹு தாலா கது மல்லக அலைக்கும், உங்கள் மீது அரசராக நியமித்திருக்கிறான் தாலூத்த, தாலூத் என்பவரை உங்கள் மீது அரசராக அல்லாஹ் நியமித்திருக்கிறான். லியகூனு தஹ்த இம்ரஅத்திஹி, அவருடைய தலைமையின் கீழ் நீங்கள் ஆகியிருப்பதற்காக வேண்டி. லியகூன், அவர்கள் ஆகியிருப்பதற்காக வேண்டி. தஹ்த இம்ரஅத்திஹினா ஃபி, அதாவது தஹ்த இம்ரஅத்திஹி, அவருடைய தாலூத் அலை இஸ்லாமுடைய கட்டுப்பாட்டின் கீழ், அவருடைய தலைமையின் கீழ் நீங்கள் ஆகியிருப்பதற்காக வேண்டி, அவர்கள் ஆகியிருப்பதற்காக அல்லாஹ் அவர்களை தாலூத் அலை இஸ்லாத்தை தலைமையாக அரசராக நியமித்து இவர்களுக்கு அனுப்பி வைக்கிறான். ஃபி தத்பீரி அம்ரில் ஹர்பி, போருடைய விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி ஷமீல் அலி இஸ்லாத்தை அல்லா தஆலா என்ன செய்றான்? ஷமீல் அலி இஸ்லாமின் மூலமாக அவர்களுக்கு ஒரு அரசை ஏற்படுத்தி அனுப்பி அந்த விஷயத்தை சொல்ல வைக்கிறான். அவங்க உங்களுக்கு வந்து நபியாக அனுப்பப்பட்டிருக்காங்க என்று. சரி. வக்தாரஹு லியக்கூன அமீரன் அலைஹிம், இன்னும் அல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்தான். லியக்கூன, ஆகியிருப்பதற்காக. யாரு? தாலூத் அலை இஸ்லாம் அவர்கள் ஆகியிருப்பதற்காக. அமீரன் அலைஹிம், அவர்கள் மீது எஜமானாக, அவருடைய அமீராக, பொறுப்புதாரியாக ஆகுவதற்கு அல்லாஹு தாலா தாலூத் அலை இஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினான். தாலூத் என்று சொல்லப்பட்டது காரணம் என்ன? தூலிஹி, அவருடைய உயரம், அதாவது மக்களுடைய எல்லாரையும் விட அவர் என்ன, தோல் புஜத்தாலும் சரி தலையினாலும் உயரமா இருப்பாங்க, ரொம்ப உயரமா இருப்பாங்க. அதாவது அத்தோலுமின் ஜமீஇன் நாசி ரஸிஹி வ மன்கிபைஹி, தோல் புஜமும் சரி தலையும் சரி ரொம்ப உயரம் எல்லாரையும் விட. அதனால அவருடைய உயரத்தின் காரணமாக தாலூத் என்பதாக சொல்லப்பட்டது. அவங்க வந்து ஒரு, அதாவது பதனிடக்கூடிய வேலை செய்யக்கூடிய, அந்த தோல்களை பதனிடுறது அந்த வேலையை செய்யக்கூடிய மனிதராக தப்பாக், அதில் தாலூத் அலை இஸ்லாம் இருக்காங்களே, தோல்களை பதனிடக்கூடிய அந்த வேலையை பொறுப்பை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க, தப்பாகாக இருந்தார். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள வந்து நான் உங்களுக்கு அவர்களுக்கு அமீராக இருப்பதற்காக வேண்டி
அல்லாஹ் அவங்களை தாலூத் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்து அனுப்புறான். அல்லாஹு தாலா ஹஜ்ரத் தாலூத் அவர்களைத்தான் இந்த பனி இஸ்ரவேலருக்கு நபியாக தேர்ந்தெடுத்தான் என்பதாக ஹஜ்ரத் ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனி இஸ்ரவேலுக்கு சொன்னார்கள். தாலூத் என்று ஏன் சொல்லப்பட்டுச்சுங்கிற காரணத்தை சொன்னோம். ஹஜ்ரத் வஹப் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, தாலூத்துடைய தந்தைக்கு ஒரு கழுதைகள் இருந்துச்சு, கழுதைகள் கூட்டம் இருந்துச்சு. இந்த கழுதையில் ஒரு நாள் காணா போச்சு. அப்போ அதை தேடி கொண்டு வருவதற்காக வேண்டி தன்னுடைய மகனான தாலூத்தையும் அவரோட ஒரு அடிமையும் அனுப்பி வைத்தார்கள். அவங்க அப்படி தேடிட்டு போகும்போது அதில் ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டை கடந்து போக வேண்டிய நிலை ஏற்படுது. அப்போ அந்த அடிமை சொல்றாரு, நம்ம இந்த நபிகிட்ட போய் கேட்டால் இந்த நபி நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நபியினுடைய வீட்டுக்குள்ள நுழைவோன்னு சொல்லி அனுமதி கேட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு அவங்களுடைய கழுதைகளை பற்றி, காணா போன கழுதைகளை பற்றி ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கும் பொழுது, எங்களுக்கு அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது, அப்போ அவங்க 2 பேரும் நினைச்சாங்க, அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன ஒரு நிகழ்வு நிகழுது. ஏதோ ஒரு இதுலேருந்து என்னது, அதாவது ஷமீல் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்கிறாங்க, அதில் ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, தாலூத்தை ஒரு அசா வச்சு அளந்து பார்க்குறாங்க. அவர் ரொம்ப ஹைட்டானவராக இருக்கார். அப்போ அங்கேருந்து என்னது ஒரு குதுஸ், அதாவது பைத்துல் முகஸ் பரிசுத்தமான எண்ணெய் அவங்களுடைய அங்கேருந்து ஒரு இதில் ஒரு பானையிலேருந்து வலியுது. அது பக்கத்தில் போய் நிற்க சொல்கிறாங்க. அது அவங்களுடைய தலையில் போய் என்ன செய்யுது, அந்த எண்ணெய் விழுந்த உடனே அதில் ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க தாலூத் அவர்களை பார்த்து, நீங்கள் பனி இஸ்ரவேலுடைய அரசராக நியமிக்கப்பட்டுள்ளீர்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு அதை ஏவி இருக்கிறான் என்று சொன்ன உடனே அப்போ அவங்க கேட்குறாங்க, நான் எப்படி அவங்களுக்கு அரசராக முடியும்? அப்போ தாலூத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியலையா என்னுடைய கோத்திரம் எவ்வளவு பனி இஸ்ரவேலில் ரொம்ப கடைசி தரமான தாழ்வான கோத்திரமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே அதில் ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை உங்களை தான் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். சரி, அப்படின்னா அதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது என்று சொன்ன உடனே அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளங்களை சொல்லுங்க, ஏதாவது ஒரு அத்தாட்சி என்று சொல்லும்போது அதில் ஷமீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ வீட்டுக்கு திரும்பி போனீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுடைய தந்தைக்கு அவருடைய அந்த கழுதைகள் எல்லாம் கிடைத்திருக்கும் என்பதாக சொல்கிறாங்க. அதே போல் இவங்க திரும்பி போய் பார்க்கும்போது அவங்களுடைய கழுதைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைத்ததாக இருந்துச்சு. அப்போ இதில் இருந்து என்னது, தாலூத் அவர்களுக்கும் அதில் ஷமீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இவ்வாறு ஒரு தொடர்பு ஏற்படுச்சு. இதன் மூலம் எனது அல்லாஹ் தஆலா அவங்களை தேர்ந்தெடுக்கான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ அதுக்கு அத்தாட்சியும் காமித்தாங்க. அப்போ இவரை அல்லாஹ் தஆலா அந்த பனி இஸ்ரவேல் கேட்டதற்கு ஏற்ப அவர்களுக்கு அரசராக அதில் தாலூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து விட்டான். அனுப்பியதற்கு பின்பாக அவர்களுடைய நிலை என்ன ஆனது? அவங்க சண்டை போடணும்னு சொன்னாங்க, அல்லாஹ் சண்டையை கடமையாக்கலாம். அப்போ எங்களுக்கு ஒரு அரசர் அனுப்பி வைங்கன்னு சொன்னான். அதுக்கும் எனது ஒரு அரசரை நல்ல நல்ல அதாவது ஆஜானுபகவான நல்ல ஒரு திடகாத்திரமான வீரம் கொண்ட ஒரு நேர்மையான ஒரு அரசரை எல்லாம் அனுப்பி வச்சுட்டான். அனுப்பி வச்சதற்கு பிறகு அவங்களுடைய நிலை என்ன ஆகிறது, அதற்கு பிறகு ஏற்றுக்கொள்கிறார்களா என்ற விஷயத்தை பற்றி அந்த ஆயத்துடைய தொடரில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இப்போ அல்லாஹு தாலா எதை ஏவுகிறானோ அதில் தான் நலவு கயிறு இருக்குது, இதை விட்டு தடுக்கிறானோ அதில் என்னது தீங்கு இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு அவன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கேட்டு நாம் வழிபடக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் கொண்ட மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.